சொல்ல போற உண்மையால பல விஷயங்கள் வெளியே வருதுன்னா அது எனக்கு என்னையா இது பயத்துல ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நானா? அப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் புக் பண்ணது யாரு? ஒருவேளை அந்த செய்தி வந்திருந்தா பல விஷயங்களை இங்க மாத்தி ஆகணும்ல. கொடுத்த கேஷ பத்தி தான் சொல்றேன், அதுக்காக தான். அதை விட்டுட்டு நீ நினைச்ச மாதிரிலாம் இல்ல. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் அதுக்கு சாட்சி இது யாரோட சேனல்? தான் செய்யற தப்ப நியாயப்படுத்துறவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ரிஷி இல்ல அது என்னடாச்சு? ரேணு இங்க என்ன? அப்ப நீங்க ஒண்ணா வரலையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். நீங்க வரலன்னதும் வேற ஸ்டோரியை டெலிகாஸ்ட் பண்ணோம். டேய், என்ன நடந்ததுன்னு சொல்றா. 9 மணிக்கெல்லாம் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் கொடுத்து நான் அவளை அங்கிருந்து அனுப்பிட்டேன். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? டேய், பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. சரி, நம்ம வேணா இந்த விஷயத்தை இப்பவே ஏர் பண்ணலாமா? அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளோடும் செய்திகளோடும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தனது ராஜ்யசபா பதவிக்காக தொழிலதிபர் ராஜலிங்கம் அவர்கள் மக்கள் கட்சி தலைவரான பரதன் அவர்களுக்கு கோடிகள் லஞ்சமாய் கொடுக்கும் காட்சி பாருங்க. இந்த நியூஸுக்கு முன்னாடி உன் பாதிரியாரோட நியூஸை வச்சு நாக்கதான் வழிக்கணும். இனிமே இந்த சேனல் கண்டிப்பா உருப்படாது. ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராம கூட உருப்படியா பண்ண முடியாத ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால இனிமே பணம் செலவு பண்ண முடியாது. போதும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. பரதன் வீட்டு முன்னால் இருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. சார், அவளை எங்க இறக்கி விட்ட? ஓவர் பிரிட்ஜ் முடிஞ்சோன்னா ஒரு கார் வந்துச்சு, அதுல ஏறி அவங்க போயிட்டாங்க. வண்டி எடு, பாரதி விஷன் போறோம். ஓகே சார். இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. இனிமே எப்பவும் உன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது. ஹலோ வேணும். ஒரு ஆயுசு பூரா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரை ஒரு நிமிஷத்துல நீ அழிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் சொல்லதான் கூப்பிட்டேன். ஒரு நல்ல பாம்பை தேவையில்லாம நீ அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் வருவேன், அதோட உன் கதையும் முடியும். ஜெய் மக்கள் கட்சியின் அவசர கூட்டத்தில் திரு பரதன் அவர்களை மாநில கட்சி தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்குவதாக அறிவித்துள்ளனர். அதேபோல் பரதன் அவர்களுக்கும் ராஜலிங்கம் அவர்களுக்கும் எதிராக அமலாக்கத்துறை வழக்கு தொடர வேண்டும் என்று மாநில அரசிடம் மத்திய அரசு கேட்டுள்ளது. ஐயோ, இது என்ன இருந்தாலும் பெரிய சதிதாங்க. ரொம்ப நல்லதா போச்சு, நான் மன்னிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அது நடந்திருந்தா அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கணும். அதனால மன்னிச்சிட்டேன். ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். NBA சேனலை நாசம் பண்ணது அவதான். அவன் சொன்னது உங்க விஷயத்தை பத்தி இல்ல. வரதன் சார் இந்நேரம் CM ஆயிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கமிட்டில மெம்பர். அந்த வெளிநாடு வாழ் தமிழரான ராஜலிங்கம் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. என்னடா இவனுங்க அவனுங்க ஆளுங்களை நினைக்கிறேன். அதனால சீக்கிரம் அனுப்பி. ஓகே, பசி வயிற்ற கேள்வி சீக்கிரம் வண்டிடு.
என்ன ஒர்க்கர்ஸ்ல சம்பளம் கொடுத்துட்டியா? கொடுத்தேன். எப்படி கிடைச்சது? ஏடிஎம் அடிச்சியா? கடனா கொஞ்சம் காசு உங்ககிட்ட கேட்டிருந்தா நீ தரல இல்ல, அதனால உன்னை வித்துட்டேன். எப்படி? அந்த பெஞ்சமின் சாரோட கில்மா ஃபுட்டேஜ் கிடைச்சது. ஏதோ ரிசார்ட்ல பையன் எடுத்திருக்கான். அதை காட்டி நீன்னு சொல்லி போன்ல உன் வாய்ஸ்ல மெமிக்ரி பண்ணி மிரட்டினேன். 3 லட்சம் ரூபாய் கிடைச்சது. வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்துறா. நீயா என்னை ஏமாத்துறியடா? வேற வச்சு என்னடா இதெல்லாம்? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? கேவலமான விஷயம் பண்ணதுக்கு வேற பேர் இருக்குடா. நம்ம பேருக்கு அது எவ்வளவு பெட்டர்ரா. எங்க இருக்க நீ? வீட்டுக்கு போயிட்டேன். என்னையா நடு ரோட்ல டபிள்யூ நடத்துறீங்களா? அது 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸசைஸா? நடு ராத்திரியில எக்ஸசைஸா? 2 பேரும் தூக்கி வண்டியில வெயிட். நானே வரேன். தொப்பே கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அந்த பக்கம் போயிடுடா. உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? போடா. ஏய், காய் வச்ச யூனிஃபார்மா கட்டிடுவேன். நாளைக்கு எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ் இத்து போட மூஞ்சியா தான் இருக்கும். யாரு கிட்ட? ராய்டர் ஸ்டிங்கர் மேனுக்கிட்டே மோதி பாக்குறியா? நீங்க வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா பப்ளிக்கா ரோட்ல இந்த மாதிரி பண்ணா நாங்க சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் நாங்க என்ன செய்யணும் சார்? அவன் சொல்றது எல்லாமே பொய். போலீஸ் கிட்ட தண்ணி அடிச்சிட்டு மாட்டினா இவன் வழக்கமா சொல்ற பொய். சேனல்ல பெரிய பிஸ்தான்னு ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டான் சார். கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர். நானே வரேன். ஓடா ஏத்தியா வண்டியில வாடி. தள்ளுறா. யோ பிசி, இவன் பைக்கை ஸ்டேஷன் கொண்டு வந்து. சார். சார் அவருக்கு லைசென்ஸ் இருக்கா இல்லனா போலீஸ் புடிச்சுப்பாங்க. ஏய் பாய் முட்ட உட்காரா. என்னையா பண்றீங்க சார்? இந்த பெரிய பிரச்சனை பண்றா சார். வெளியில இருக்கிற பெஞ்ச் கொண்டு வந்து இங்க போட்டு தூங்குறான் சார். நான் இங்க தான் தூங்குவேன். 10 மணி ஆனா பால் வச்சு தூங்கிடுவேன். யோ அந்த பக்கம் போயா. ஓகே சார். இவனோட பெரிய தொல்லையா போச்சே. எஃப்ஐஆர் வேற போட்டேன். யோ நீங்க வெளியே போனா ஜாமீனுக்கு யாரையாவது வர சொல்லு. எங்களுக்கு யாரும் இல்ல சார். நாங்க 2 பேரும் அனாதை. குழந்தைகள் நல காப்பகத்துல இருந்து வரோம். சார் சார் அந்த ஃபேன் கொஞ்சம் போடுங்க. அண்ணன் கேக்குறாருல, ஃபேன் போடு தம்பி. ராத்திரியில எவனா ஃபோன் அது இருந்தா பேசுனா காலையில ஃபோன் பண்ண சொல்லுவேன். தூக்கம் வருது. ஹலோ யாரு? இது ராய்டர்ஸ்ல ஸ்டிங்கர் கேமராமேன் வேணுவோட நம்பர் தானே? யார் சார் போன்ல? குழந்தைகள் காப்பகத்துல இருந்தா. ஹலோ, நான் அட்வொகேட் மணிலால். என்ன கேஸ்? வக்கீல் சார், ஆள் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். காவல்துறை நண்பரே, இனிமே பேட்ரோல்னு சொல்லி முன்னாடி வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். தேங்க்ஸ் அலாட். ஓகே சார். வேணு, உங்க நம்பருக்கு சாயங்காலத்துல இருந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எடுக்கல. நீங்க யாரு அது தெரியலையா? நான் அட்வொகேட் மணிலால். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இட்ஸ் அபவுட் an எக்ஸ்க்ளூசிவ். என்ன மண்ணாங்கட்டி எக்ஸ்க்ளூசிவா இருந்தாலும் இப்ப பேச முடியாது. காலைல ஃப்ரெஷ்ஷா பேசலாம். வண்டி எடுல. சரி சொல்லுங்க, என்ன உங்க எக்ஸ்க்ளூசிவ்? நியூஸ் சேனல் சரித்திரத்திலேயே இனி வர முடியாத ஒரு பயங்கரமான எக்ஸ்க்ளூசிவ். உயிரை பணயமா வச்சு ஷூட் பண்ண வேண்டிய ஸ்டோரி. உயிரை பணைய வச்சு நான் நிறைய ஷூட் பண்ணிருக்கேன். அதை விட விஷயத்துக்கு வா. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி தரணும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஒரு பிரபலமான சேனல்ல இருந்து தான். ஒருவேளை அவங்களுக்காகவே இந்த ஸ்டோரி பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட ரிப்போர்ட்டரும் ஒருத்தர் இருப்பாங்க. என்ன பதிலே காணோம்? நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க முடியாதுன்னு சொன்னா? வக்கீல, எனக்கும் எத்திக்ஸ்லாம் இருக்கு. வார்த்தை கொடுத்தா காப்பாத்துவேன். அப்ப யூ அக்ரி? அக்ரீட். ஆனா இத எப்படி பிளான் பண்ணணும்ன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். சம்மதம்.
சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஆபரேஷன்ல நீங்க ஷூட் பண்ண வேண்டியது ஒரு நடக்க போற கொலையை தான். கொலை நடக்க போறது அரசியல்ல இருக்கிற ஒரு பெரிய பிரமுகருக்காக தான். சாரி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால ஷூட் பண்ண முடியாது. சார் சார் வேணும் சார். நியூஸை விட ஒரு உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் உயிரை காப்பாத்த தான் முயற்சி பண்ணணும். நியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்களா? ஒரு உயிரை பலி கொடுத்து ரேட்டிங் ஏத்துவீங்களா? இல்ல சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஆளோட மரணத்தை லைவா காட்டி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசைலாம் எனக்கு இல்ல. ஆனா யாரு நினைச்சாலும் அவரை காப்பாற்ற முடியாது. ஏன் போலீஸ்லயே சொன்னாலும் முடியாது. அதுக்கு காரணம் முதலமைச்சர் சீட்ல உட்காராமலேயே இந்த நாட்டை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற பரதன். பழைய பரதனா? ஆமா, இந்த கொலையை செய்யறதே அந்த பரதனுக்காக தான். வேணும், இந்த கொலையை நம்மளால தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் குற்றவாளிகளை தப்பிக்க விடாமலாவது செய்யலாம்ல. யாரு டார்கெட்? பரதனோட கூட்டாளியில ஒருத்தன் தான். ஆனா அவன் யாரு, அவனோட பேர் என்ன? என்னைய படத்துற? ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த இன்ஃபர்மேஷன் 100% உண்மை. சரி சொல்லு, இடம், டைம் அண்ட் டேட். அப்புறம் என் கூட வர ரிப்போர்ட்டர் யாரு? ரேணு. துரோகியா? இவ கூட கவர் பண்ணனும்னா வேற ஆளை பாருங்க. வக்கீலே, என்ன பிக்கப் பண்ண இடத்துல டிராப் பண்ணு. வேணு சார், போயா ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்றத கேளுங்க. வேணு, நீங்க போலாம் முடியாது. எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை நம்பி தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னேன். கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு எதிக்ஸ்லாம் பேசுனீங்க. என் கூட இவதான் வர போறா, நீ என்கிட்ட சொன்னியாடா? நீ எதிக்ஸ் பத்தி என்கிட்ட நீ பேசாத. யோ, நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னல, எல்லா விஷயத்தையும் அவர் அக்ரி பண்ணதுக்கு அப்புறமா இத பத்தி சொல்லுன்னு. வேணு, ரேணுகா இல்ல, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் எக்ஸோ ஒய்யோ, அப்படி நீங்க அவளை பார்த்தா மட்டும் போதும். இது ஒரு பக்கா ப்ரொஃபஷனல். நானும் ப்ரொஃபஷனலா தான் பேசுறேன். இப்படிப்பட்ட ரிஸ்கான ஆபரேஷனுக்கு என் கூட ஜெல்லா ஒரு ரிப்போர்ட் இருந்தா தான் வொர்க் அவுட் ஆகும். என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு சில்லியான இஷ்யூக்காக தமிழ்நாடு அதிர போற ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணணுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்துல இவ்வளவு விட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க வேற என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணும். ஓகே, என்னுடைய கண்டிஷன் சொல்றேன். 1, இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டெசிஷன்ஸும் நான் தான் எடுப்பேன். இந்த விஷயத்துல எக்ஸ் ஆர் ஒய் எந்த ரிப்போர்ட்டரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஷூர். 2, உங்களோட ஒரு டிஎஸ்என்ஜி வேன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், வித்அவுட் எனி க்ரூ. ஓகே. நான் ஷூட் பண்ற விஷுவல்ஸ் அப்படியே ஏர் ஆகணும். பிசிஆர்ல இருந்து ஒரு சின்ன கட் கூட இருக்கக்கூடாது. ஓகே, ஒத்துக்கிறேன். இது இல்லாம என் ரெமெண்டரேஷன் 10 lakhs rupees. நீங்க கேட்டதை விட அதிகமாவே இருக்கு. இல்ல, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். கண்டிஷன்ஸ் இன்னும் இருக்கு. விஷுவல்ஸ் ஏர் ஆகிறப்போ ஒரு ஸ்க்ராலிங் ஸ்கிரிப்ட் வரணும். விஷுவல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கவர்ட் பை கேமராமேன் வேணு. அப்புறம் ரிப்போர்ட்டரோட வழக்கமான இன்ட்ரோவும் இல்ல, சைன் ஆஃப் இல்ல. சம்மதம். பிளான் பண்றதுக்கும் டீடைலை கலெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு 12 hours இருக்கு. ரேணுக்கு மத்த எல்லா விஷயமும் தெரியும். ஓகே, அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. வேணு, வேணுக்கா, ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன வேணும் இப்படி பேசுறீங்க? ஒன்னா வேலை செய்ய போறீங்க. பி ப்ரொஃபஷனல். வேணு, ப்ளீஸ். கேஷ் எடுத்து கார்ல வச்சிரு. ஓகே. சைனிங் ஆஃப் இல்ல, இன்ட்ரோ வரல. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு ஏன் கூட வர? ஷூட் முடிஞ்சதும் டேப்போட அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா பழிக்கு பழின்னு. அந்த மாதிரி பண்றதுக்கு தப்பான வழியில வாழ்றவங்களா தான் முடியும். அது நீதான். வேணு, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல டிஎஸ்என்ஜிக்கு சிக்னல் இருக்காது. சிக்னல் இருந்தாலும் கொலை நடக்கிற இடத்துக்கு வேன் எடுத்துக்கிட்டு போக முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா என்னங்கறத நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க இல்ல, நான்.